ஹலோ யுவர்ஸ் நண்பர்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மீடாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. நம்ம தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொன்று இருக்குது. வந்தாரை வாழ வைப்போம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வெளியிலிருந்து வர எல்லாரையும் வாழ வைப்போம், ஆனால் நம்ம உற்றாரை, நம்ம உறவினரை, நம்ம சொந்தத்தை, நம்ம ரத்தத்தின் வழியில் வந்தவர்களை தூக்கி போட்டு மிதிப்போம். அவர்களுக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அவர் நம்மளை தாண்டிட்டாருன்னு தெரிஞ்சால் சுத்தமாக அவர் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம். அவருக்கு விரோதியாக மாறிடுவோம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேஜரான ட்ராபேக்கு. அது நம்ம இப்போ கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு கோட்பாடை எடுத்து வச்ச ஒருத்தர் அரசியல் களம் வந்தார். அவர் தளபதி உள்ளே வரும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் அது இல்லாமல் பல தமிழர்கள் தமிழ்நாட்டில் கட்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இவரை பற்றி பேசினா நம்ம மீடியாவில் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு தன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணுற ஒரு சிலரில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி 2 பேரை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வேல்முருகன் அப்படின்றவர், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி அண்ணாமலை. ஓகேங்களா? சரி, இந்த பக்கம் ஒரு அண்ணன், இந்த பக்கம் ஒரு தம்பி, நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். இவருக்கு என்ன பிரச்சனைனா டிவிகே அப்படின்னு வர்றது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய கட்சி பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஸோ இங்கிலீஷில் போட்டால் டிவிகேன்னு வருது, உங்களது டிவிகேன்னு வருது. எப்படி நாங்கள் இத்தனை வருஷமாக வச்சுருக்கிறது நீங்கள் பேசலாமலாம் சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை வன்மத்தை விஜய் மேலே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம பிஜேபி தம்பி அண்ணாமலை, அவரும் பப்ளிசிட்டி ஆகணும்ல, அதனால் அவரும் தூக்கி பல விஷயங்கள் உணர்ந்து வைக்கிறாரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, நம்ம முதல்ல இவருக்கு வருவோம். யார்? நம்ம டிவிகே பிரச்சனை கொண்டாந்து வச்சிருக்காருல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவருடைய தலைவரான திரு வேல்முருகன் பிரதர் அவர்கள்ட்ட. அதாவது தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆளணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோட்பாடு. அண்ட் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் இருந்தாலும் சரி, எனக்கு பர்சனலாகவே தமிழ்நாட்டில் தமிழர் ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான தகுதியான தமிழனா யார் நீங்களாம் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அரசியலில் மூத்தவர் விஜய் அவர்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் 2001 நீங்கள் கட்சி ஆரம்பித்து அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கூட சேர்ந்து 2001 2006 நீங்கள் எம்எல்ஏ சீட்லாம் வாங்கி எல்லா அசம்பிளிலாம் போயிருக்கீங்க, வச்சுருக்கீங்க. நீங்கள் பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறோம். அதற்கப்புறமா நீங்கள் பிஎம்கேல நிற்காமல் தனியாக வெளியில் நிற்கும்போது, உங்களுடைய கட்சி பேரை வச்சு நிற்கும்போது நீங்கள் லாஸ், அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. திருப்பி இப்போ 2021 நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? திருப்பி டிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், நீ உண்மையான சுத்த தமிழனாக இருந்தீங்கன்னா, நீ உண்மையான தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சின்னா நீ தனியாக தானே நிற்கணும். நீ எதுக்கு ஆகுனா போயிட்டு திராவிட கூட்டத்தை கூட சேர்ற? உங்களுக்குலாம் சூடு சொரணே சுத்தமாக கிடையாதா? யார் ஒருத்தர் 50-60 வருஷமாக நம்மளை போட்டு அமுக்கிட்டு இருக்காங்களோ திருப்பி அவங்ககிட்டே போய் நீங்கள் சேர்றீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதான் இங்கே கொஸ்டின். நீங்கள் கட்சியில் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, ஜெயிக்கிறீங்க, நிற்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டே போடுறோம். சரி, இப்போ நீ ஜெயிச்சு உனக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் அதிகாரம் பண்ணால் நீ அதை தான் கேட்ப. உன்னால் அதை மீறி என்ன செயல்பட முடியும்? மிஞ்சி போனால் போராட்டன்ற பேரில் 4 பேர் போய் பஸ் முன்னாடி நிற்பீங்க, இல்லை ரோட்டில் நிற்பீங்க, உள்ள தூக்கி மண்டபத்தில் போடுவான், அடுத்த நாள் வெளில வந்துடுவீங்க. ஸோ இவ்வளோ தானே நடக்க போகுது. இதனால் தமிழ்நாட்டில் ஏதாவது மாறப்போதான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ முதல்ல நீங்கள் தமிழனாக இருக்கணும். அதற்கு நீங்கள் தயாரில்லை. உங்களுக்கு தேவை வருமானம். 2வது, இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க. உங்களுடைய டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட நேற்று ஒரு கதாநாயகன் கட்சி ஆரம்பித்தனாரா, உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதில் 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கூகுளே பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி எந்த கட்சி ஆரம்பிச்சதுன்னு தெரியலன்னு சொல்கிற இதுக்கு எதுக்கு நீ அப்போ இங்கே பேசணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இல்லை, ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. உனக்கு என்ன? 50 லட்சம் பேர் சேர்றாங்க, 5 கோடி பேர் சேர்றாங்க, உங்களுக்கு என்ன காண்டாகுது? இன்னொன்று என்ன சொல்கிறாப்புல, கூத்தாடிகளை கொண்டாடுகின்ற நிலையை உடைக்க வேண்டும். நான் பேசிவிட்டு சென்ற பிறகு விஜய் ரசிகர்கள் என்னை கல்லால் அடிக்கக்கூடும், அவர்கள் எல்லாம் ரசிகர்கள். நீங்கள் அவ்வளோ ஒர்த்தெலாம் இல்லைங்க. உங்களை கல்லால் அடிக்கிற அளவுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. நாங்கள் இங்கே கருத்தால் அடிக்கிறது தான் உங்களுக்கு இங்கே பிரச்சனைங்க. கல்லால் அடிக்கிறது, கலகத்தை உண்டு பண்ணுறது, தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டில் நீங்கள் உட்காந்துக்கிறதுக்கு தமிழர்களாகிய நீங்கள், அதாவது கேடுகட்ட தமிழர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு உண்மையான தமிழ் உணவு இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழர்களுக்காக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சி மக்கள் அதற்கு போட்ட பணம், அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நடிகர்களை கொண்டாடுகிற ரசிகர்கள் நீங்கள் சொல்லக்கூடாது. அதில் ரசிகர்களும் இருக்காங்க, அதில் மக்களும் இருக்காங்க. நடிகனாக இருந்தவனை தான் நீங்கள் இத்தனை வருஷமாக தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் யார்? எதுக்கு தூக்கி வந்து வச்சிங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு வர தெரியாதா? சரி, ஓகே. அதுக்கப்புறமா இப்போ கலைஞர், நீங்கள் இப்போ டிஎம்கே கூட்டணி வச்சுருக்கீங்களே, அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க? ஒட்டுமொத்த சினிமா துறையும் அவங்கள்ட்ட தானே இருக்குது. உதயநிதி எங்கேருந்து வந்திருக்காரு? இப்போ நடிகர்கள் அப்போ நீங்கள் எதுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? வெக்கமாக இல்லை? சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, சூடு சொரணம் இல்லை? அதுனே விஜய்க்கு நான் மட்டும் வருவீங்களா? கத்தி படத்துக்கு நீ தான் பிரச்சனையை கிரியேட் பண்ண. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீலங்காவில் ராஜபக்சேக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ணாமல் அவங்க கூட சேர்ந்து தமிழர்களை அழிச்சார்னு சொல்லி கத்தி படத்தில் விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தேன். இத்தனைக்கும் அந்த படம் உண்மையாலுமே மெசேஜ் உள்ள படம்.
அதற்கப்புறமா அதே லைக்கா நிறுவனம் ரஜினிகாந்த் வச்சு எடுக்கும்போது மற்றவங்களை வச்சு எடுக்கும்போது வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தமிழன் வளர்ந்து வந்தால் பிடிக்காது, இன்னொரு தமிழ் வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாம் அடிமையாக கிடக்குறீங்கன்றதுக்காக எல்லாரையும் அடிமையாகவே வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க பாரு. இந்த முட்டாள்தனம், இந்த மென்டாலிட்டியை மாற்றுறதுக்காகவே தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் 2026 கால் ஊன வைப்போம்டா நாங்கள். இது உண்மை. இது நீ என்ன வேணால் நீங்கள் என்ன வேணால் குட்டிக்காரன் அடிங்க, இது நடக்குதே இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சரி, இந்த ஆள் சாப்டர் அப்படி விடுவோம். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு வருவோம். நடிகர்களுடைய வேலை நடிப்பது, அதுக்கு விட்டுறலாம். அவங்க படத்தில் நடிக்கிறாங்க, நம்ம பிடிச்சிருக்கா பார்க்குறோம், கை தட்டிட்டு வெளியே வந்தார், அதோடு நிறுத்திக்கணும். கேரளாவில் எப்படி இருக்காரு பாருங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. மம்முட்டி யாரோ கேட்டாங்க, ஏன் அரசியலுக்கு வரலன்னு. சினிமா வேறனே, அரசியல் வேறு. சினிமாவிலே கைத்தட்டி பார்ப்பவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது கை தட்டுவார்கள் என்று எனக்கு தெரியாது. அதனால் ஒதுங்கி இருப்பது நல்லது. நிறைய இவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதே போல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. என்னாச்சு, இன்னைக்கு அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். காரணம், ஒரு சிறு வட்டத்திற்குள்ள, ஒரு கோட்டுக்குள்ள ஒரு மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அரசியலிருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது ஃபுல் டைம் 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு பணி. நான் அமெரிக்கா போவேன், ஷூட்டிங்ல இருப்பேன், பிரேக் எடுப்பேன், அதுக்கப்புறம் மாசத்துக்கு 4 நாள் நான் வந்து அரசியல் பண்ணுவேன். அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னா, அதனால் நண்பருக்கு என்ன அன்பான வேண்டுகோள், நடிகர்களை ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்க நடிக்கட்டும், படம் பிடிச்சா பாருங்க, கை தட்டிட்டு வெளியே வந்துருங்க. சமுதாய பிரச்சனைக்கெல்லாம் நடிகர்களை ஏன் இழுத்து வந்து அவர்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். நம்ம அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி அண்ணாமலை. அவருக்கு ஒரே ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். தம்பி, ஓ மூஞ்சியை பார்த்து தான் கொஞ்சமாவது மக்கள் பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றாங்க. அதையும் நீங்கள் வந்து கெடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, இப்போயே சொல்லிடுறோம். ஏன்னா தேவையில்லாமல் நீ வந்து விஜய் அவர்களை சீன்ற அப்படின்னா அது செட் ஆகாது. முதல்ல நீ ஒரு ஐபிஎஸ், ஓகேவா? ஸோ உனக்கு எல்லாமே தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் அரசியலுக்குள்ளே இறங்கலாம். அதற்கு வந்து நடிகர்கள், அப்புறம் வந்து பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் வந்து வேலை பார்க்குறவங்க அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு 18 வயசுக்கு மேலே வந்துட்டு அவனுடைய என்ன சொல்கிறது, வேட்புமனு தாக்கல் பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட சொத்து சுகம் இருந்துச்சுன்னா அவன் தாராளமாக எந்த இந்தியாவில் கண்டிப்பாக வந்து அவன் நிற்கிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கும்போது இவர்கள் வரக்கூடாது, இவர்களை கொண்டாடக்கூடாது, இவர்கள் வந்து கருத்து சொல்லக்கூடாது, இவர்கள் எல்லாம் கருத்து சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற மென்டாலிட்டி இருக்குது பாரு, இது முதல்ல தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை நீங்கள் வர எடுத்துருக்க மாட்டீங்க, கலைஞரை வர எடுத்துருக்க மாட்டீங்க, ஜெயலலிதா வர எடுத்துருக்க மாட்டீங்க, எம்ஜிஆர் வர எடுத்துருக்க மாட்டீங்க, யாருமே வர எடுத்துருக்க மாட்டீங்க. 60 வருஷமாக சினிமாவில் இருக்கவங்க தானே இருக்கிறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சினிமாவில் என்ன கருத்தியல் சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்களே வெளியே சினிமாவிலேருந்து வந்து குதிக்கிற எல்லாரையும் தேர்ந்தெடுக்கல. சினிமாவிலேருந்து வந்து தோற்று போனவர் தான் சிவாஜி கணேசன், சினிமாவிலேருந்து தோற்று போனவர் தான் இப்போ கமலஹாசன் வந்துட்டு திருப்பி இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார், மையம் சொல்லி வந்துட்டு. ஸோ அதனால் சினிமாவிலேருந்து வர எல்லாரையும் கண்மூடித்தனமாக செலக்ட் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவனும் புத்திக்கிட்டு போகல. ஆனால் நீங்கள் சினிமாவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோர்ஸாக வந்து இறங்கும்போது உங்களுக்கு அங்கே ஆட்டங்கானது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, உன்னோட பாயிண்ட்டுக்கே வரேன் நான். நடிகர்கள் பணி நடிப்பு மட்டுமே. சரி, ஆமாம், நடிகர்கள் பணி நடிப்பு மட்டுமே. அப்போ அரசியல்வாதி அப்படின்றது சேவையா பணியா? இதற்கு முதல்ல நீ தான் பதில் சொல்லணும். சேவை அப்படின்னா அது யார் வேணால் செய்யலாம். பணின்னு நீ நினைச்ச அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி அது உனக்கு வேலை. அரசியல்வாதின்னு சொல்லிட்டு நீ இது ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா நீ எப்படி மக்களுக்கு நல்லது செய்வ? உன்னால் செய்ய முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, ரெண்டாவது விஷயம் வரும். அடுத்து அவர்களை பார்த்து ரசித்தோமோ கைத்தட்டோம் ஒருத்துக்க வேண்டும். அதை நாங்கள் பண்ணிக்கிறோம்ப்பா, ரசிக்கிறோமோ கைத்தட்டோம் என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து அந்த சொன்னேன், நடிகர்கள் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்க மாட்டாங்க. நடிகர்கள் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காங்க. நீ சொல்கிற பற்றி அந்த ஒரு பாயிண்ட், அவங்க நடிகராக இருக்கிற வரைக்கும், நடிகராக ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஓகே, அவருக்கு தேவை இருக்கோ இல்லையோ அதை பொறுத்து. பட் அரசியல்வாதியாக வந்துட்டார் அப்படின்னும் போது, நடிகர் டு அரசியல்வாதி, தளபதி டு தலைவர் அப்படின்னும் போது அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்க வேண்டும். அது முக்கியமாக இந்த ஆர்த்தி, ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் நடந்துச்சு அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு கொடூரம், அந்த மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கறது நியாயமான ஒரு விஷயம். அதை அவர் தளபதி செஞ்சுட்டு இருக்கார். உங்களை மாதிரி யாரும் பொத்திக்கிட்டு கிடையாது. நீ எல்லாம் எங்கே போன? இந்த ஆர்த்தி விஷயத்துக்கு என்ன கண்டனம் நீங்கள் தெரிவிச்சிங்க? இன்றைக்கி நேரத்தில் போய் பாரு, எவ்வளோ வீடியோ ட்விட்டரில் வந்துட்டு இருக்கு. பொம்பளைங்களை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு திரியிறாங்க, ரோட்டில் போட்டு மிதிக்கிறாங்க. எங்கே போனீங்க பிஜேபிக்காரங்க? நீங்களாம் ஐபிஎஸ் தானே. சரி, எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் நடிக்கிறவங்க கொண்டாடுதுன்னா நீ ஒரு படத்தில் நடிச்சிருக்கல, அதுக்கு என்ன பண்ணுற? நீனே சொல்லியிருக்கல கன்னடாவில் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன்னு. அப்போ நீ எங்கேருந்து வந்த? அப்போ நீ சினிமாவிலேருந்து தகுதி இல்லாத தானே. எப்படி நீ பேச போகுது? உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, ஒருத்தர் உள்ளே வர்றாரு, அவர் வந்து மாணவரே செய்கிறாரு, அவரை தடுக்கவும் முடியாது, அவரை நிறுத்தவும் முடியாது, அவருக்கு இருக்க ஃபோர்ஸ் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்று வேணால் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒன்று, நீங்கள்லாம் அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவர் என்ன கொள்கை கோட்பாடு எடுத்து வைக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் கூட கூட்டணி வச்சு ஜாயின் பண்ணி உள்ளே வந்து ஏதோ கொஞ்சம் பொழைச்சமான் அப்படின்னு போனீங்கன்னா போங்க. இல்லை நாங்கள் தனியாக நிற்போம், எதிர்த்து நிற்போம்னா போய் சாவுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தளபதி அவர்களை பற்றி பேசுகிறதுக்கோ அவர்களை பற்றி கருத்து சொல்கிறதுக்கோ தகுதி இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கலைன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். See you all. Take care. Bye bye.